வணக்கம். நான் டாக்டர் கௌதமன், நுரையீரல் சிறப்பு மருத்துவர் பேசுகிறேன். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம சுகர் அதாவது சர்க்கரை நோயினால் நுரையீரலுக்கு என்னென்ன பாதிப்பு இருக்குது அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். நம்ம முக்கியமாக சர்க்கரை நோயால் என்னென்ன பாதிப்பு வரலாம் அப்படின்னா, ஒன்று ஆஸ்துமா, இன்னொன்று சிஓபிடி அப்படின்ற நாள்பட்ட நுரையீரல் மூச்சுக்குழாய் நோய், இன்னொன்று ஐஎல்டி அப்படின்ற ஒரு வகையான நுரையீரல் சிதைவு நோய், இன்னொன்று கேன்சர், இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா டிபி. இதில் ஆஸ்துமா பார்த்தீங்க அப்படின்னா, ஆஸ்துமான்றது நம்ம மூச்சுக்குழாயில் வந்து ஒரு சுருக்கம் ஏற்படனால வர்ற நோய். அது வந்து இந்த சுகர் இருக்கவங்களுக்கு அந்த இன்ஃப்ளமேஷன் அப்படின்றது கூடிய, அதாவது நம்ம உடலுடைய ரியாக்ஷன்ஸ், நம்ம அலர்ஜிக்குரிய ரியாக்ஷன்ஸ் வந்து சுகர் மூலிமா அதிகமாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் ஆஸ்துமா ஆல்ரெடி இருக்கவங்களுக்கு சுகர் அன்கண்ட்ரோல்டாக இருந்தது அப்படின்னா, சுகர் ஒழுங்கான அளவில் நம்ம மெயின்டைன் பண்ணல அப்படின்னா, அந்த ஆஸ்துமா அதிகமாகிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. இப்போ ஆஸ்துமா வந்ததுன்னா என்ன மாதிரி அறிகுறிகள் இருக்கும் அப்படின்னா, ஆஸ்துமாவுக்கு வந்து மெயினாக நைட்டான இருமல் அதிகமாக இருக்கும், மூச்சு விடுறதுக்கு கொஞ்சம் சிரமம் இருக்கும், விசில் சவுண்டு மாதிரி நம்ம மூச்சு குழாயில் விசில் சவுண்டு கேட்குற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி அறிகுறிகள் இருக்க பேஷண்ட் யாராக இருந்தாலும் உடனே ஹாஸ்பிட்டலுக்கு அணுகிடணும். இது ஆஸ்துமா பற்றி. அதுக்கப்புறம் சிஓபிடி, அதாவது நாள்பட்ட நுரையீரல் மூச்சுக்குழாய் நோய். இது வந்து மெயினாக யாருக்கு வரும் அப்படின்னா, இந்த ஸ்மோக்கர்ஸ், அதாவது சிகரெட், பீடி, புகைப்பழக்கம் இருக்கவங்களுக்கு இந்த சிஓபிடி அதிகமாக வரும். இந்த சிஓபிடி வர்றது வந்து நம்மளை இதுவும் ஆஸ்துமா மாதிரி தான், மூச்சுக்குழாயை சுருக்கிடும். அதே மாதிரி சுகர் இருக்கவங்களுக்கு இந்த மூச்சுக்குழாய் சுருக்கம் இவங்களுக்கும் அதிகமாக இருக்கும். இந்த சுகர் வந்து மூச்சுக்குழாயில் இருக்க அந்த இன்ஃப்ளமேஷன் அதிகப்படுத்துறதுனால இந்த நாள்பட்ட நுரையீரல் பிரச்சனையும் அதிகமாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. மூன்றாவது பார்த்தீங்க அப்படின்னா ஐஎல்டிங்கிறது நம்ம நுரையீரல் சிதைவு நோய். இது பல காரணத்தினால வரலாம், சுகர்னாலையும் இது வரலான்னு பல ஆராய்ச்சிகள் சொல்லுது. ஆனால் கன்க்ளூஷனாக, அதாவது கண்டிப்பாக அதனால வரும்னு இல்லைனாலும் சில ஆராய்ச்சிகள் என்ன சொல்லுது அப்படின்னா, சுகர் இருக்கவங்களுக்கு இந்த ஐஎல்டின்ற சிதைவு நோய் அதிகமாக வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்றாங்க. நம்ம இந்தியாவில் ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டியது டிபி, அதாவது காசநோய். சுகர் அதிகமாக இருக்கும்போது நம்மளுடைய எதிர்ப்பு சக்தி குறைவாகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம். இந்த மாதிரி எதிர்ப்பு சக்தி குறைவாக இருக்கவங்களுக்கு காசநோய் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம். அதுவும் நம்ம இந்தியாவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருக்குள்ளேயும் நம்ம டிபி கிருமி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்குது. நம்ம ஒழுங்காக சுகரை கண்ட்ரோல் பண்ணல அப்படின்னா நமக்கு காசநோய் கண்டிப்பாக வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ என்ன மாதிரி இருக்கும் காசநோய் அப்படின்னா, நமக்கு ஒரு 2 வாரத்துக்கு மேலே இருமல் சளி இருக்கும், சளியில் ரத்தம் வர்ற மாதிரி ரத்தம் வரும், அப்புறம் காய்ச்சல், ஒரு 2 வாரத்துக்கு மேலே காய்ச்சல் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அந்த காய்ச்சல் பார்த்தீங்கன்னா பர்டிகுலராக சாயங்காலமான காய்ச்சல் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. உடல் எடை ரொம்ப குறையறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ சுகர் இருக்கவங்க இந்த மாதிரி அறிகுறிகள்லாம் இருந்தது அப்படின்னா உடனே பக்கத்தில் இருக்க ஹாஸ்பிட்டலில் அணுகி நம்ம சளி டெஸ்ட் பண்ணி டிபி இருக்கா இல்லையான்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். இந்த டிபி வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம கண்டுக்காமல் அசால்ட்டாக விட்டோம் அப்படின்னா அதனுடைய பின்விளைவுகள் ரொம்பவே அதிகமாக இருக்கும். அது நுரையீரலையே சுத்தமாக பாதிப்படைஞ்சு நுரையீரல செயலிழக்க வச்சு உயிருக்கே ஆபத்தாகக்கூடிய அளவுக்கு இருக்குது. ஸோ அதனால நம்ம மெயினாக இந்த டிபியை வந்து கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னா சுகரை கண்ட்ரோலில் வச்சுக்க வேண்டியது ரொம்ப நல்லது. இன்னொன்று, மூச்சுக்குழாயில் எந்த இன்ஃபெக்ஷன் வேணாலும் ஈஸியாக வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது சுகர் பேஷண்ட்ஸ்க்கு. எடுத்துக்காட்டு பார்த்தீங்க அப்படின்னா பாக்டீரியா, எந்த வகையான பாக்டீரியா இருந்தாலும் சுகர் இருக்கும்போது அந்த சுகர் வந்து இந்த மாதிரி பாக்டீரியாங்களுக்கு வளர்கிறதுக்கு ஒரு உணவு, நமக்கு எப்படி உணவுப் பொருளோ அந்த மாதிரி பாக்டீரியா வளர்கிறதுக்கு அந்த குளுக்கோஸ்ன்றது, அதாவது சுகருங்கிறது ஒரு உணவுப் பொருள் மாதிரி அதுக்கு இருக்கும். ஸோ அதுலேயே அந்த 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 சுகர் அதிகமாக இருக்கும்போது அந்த கிருமிகள் ஈஸியாக வளர்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பல வகையான கிருமிகள், பாக்டீரியாவாக இருக்கலாம், ஃபங்கைனா அந்த பூஞ்சை அப்படிம்போம். நம்ம கொரோனா காலத்தில் கூட நம்ம வந்து கருப்பு பூஞ்சை அப்படின்லாம் நிறைய வந்தது. அந்த பூஞ்சைகள் வந்து ரொம்ப மோசமான டிபி மாதிரி அதுவும் என்ன பண்ணும், நுரையீரலை ஃபுல்லாக அரிச்சு செயலிழக்க செஞ்சிடும். நம்ம நுரையீரலுக்குள்ளேயே ஓட்ட விழுற அளவுக்கு அதை அரிச்சிரும். ஸோ இந்த மாதிரி பூஞ்சை நோயும் கூட நம்ம சுகர் வந்து கண்ட்ரோலாக இல்லை அப்படின்னா வர்றதுக்கான வாய்ப்பு மிக அதிகம். அதனால நம்ம மெயினாக இந்த மாதிரி நோய்கள்லேருந்து நம்ம தவிர்க்கணும் அப்படின்னா சுகரை கண்ட்ரோலில் வச்சுக்கணும். இந்த மாதிரி சிம்டம்ஸ், அதாவது இருமல், காய்ச்சல், எடை குறைதல், அப்புறம் பசி எடுக்காமல் இருக்கிறது, இந்த மாதிரிலாம் சுகர் பேஷண்ட்ஸ்க்கு இருந்தது அப்படின்னா இது எல்லாமே கண்டிப்பாக மூச்சுக்குழாய் பாதிக்கக்கூடிய அளவுக்கு உயிருக்கு ஆபத்தான நோய்களாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால கண்டிப்பாக பக்கத்தில் இருக்க ஹாஸ்பிட்டலில் அணுகிடணும். அடுத்தபடி பார்த்தோம் அப்படின்னா கோவிட் நம்ம எல்லாருக்கும் தெரியும். கோவிட் முதல்ல வரும்போது நார்மலாக இருக்கவங்களுக்கும் சுகர் பேஷண்ட்ஸ், ப்ரெஷர் இருக்கவங்களுக்கும் அதோடைய பாதிப்பு எந்த அளவுக்கு வித்தியாசம் இருந்தது அப்படின்னா, நார்மலாக இருக்க பேஷண்ட், அதாவது எந்த நோய் தொந்தரவும் இல்லாதவங்களுக்கு கோவிட் வந்தது அப்படின்னா அந்த கொரோனா வந்து சாதாரண சளி இருமல் மாதிரி சரியாயிடும். அதுவே இப்போது சுகர் ப்ரெஷர் இருக்கவங்களுக்கு வந்தது அப்படின்னா அது உயிரிழப்பை ஏற்படுத்துகிற அளவுக்கு பெரிய பாதிப்பு ஏற்படுத்துது. ஸோ அதனால்
கோவிட் வந்தாலும் சுகர் இருக்கவங்களுக்கெல்லாம் பாதிப்பு அதிகமாக இருக்கும். அதனால அவங்களும் சுகர் கண்ட்ரோல் பண்ணினால் மட்டுமே அவங்க கோவிட் பாதிப்புல இருந்தும் நம்ம விடுபட முடியும். அதனால நம்ம முடிஞ்ச அளவுக்கு சுகரை கண்ட்ரோலில் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா எந்த வகையான மற்ற நோய்கள் எதுவும் வராமல் நம்ம தவிர்க்கலாம். நன்றி, வணக்கம்.